சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை காண காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள LED திரையை காவல்துறையினர் அகற்ற கூறி வருகிறார்கள். அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெறுகிறது. இதனை காண மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள அந்த பிரம்மாண்ட LED திரையில் பொதுமக்களோடு அமர்ந்து அவர் பார்வையிட ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை அனுமதி இல்லாததால் LED திரையை காவல்துறையினர் தற்போது அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசின் காவல்துறையின் அடக்குமுறை தொடர்கிறது என்ற குற்றச்சாட்டினை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், விவரம் என்ன? திலகவதி, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலில் இன்று காலை 8 மணியிலிருந்து அயோத்தி ராமர் கோயிலினுடைய கும்பாபிஷேக நிகழ்வை LED திரையில் பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் பாஜகவினுடைய நிர்வாகிகள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் பொதுமக்களும் பார்வையிடுவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு வந்த நிலையில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினுடைய அனுமதி பெறாமல் இருக்கக்கூடிய நடவடிக்கை காரணமாக கோவில் உள்ளே LED திரை அமைப்பதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருக்கிறார்கள். தற்போது அனுமதி பெறாத நிலையில் LED திரை அமைப்பதற்கு அனுமதி அளிக்க முடியாது என்று காவல்துறையினர் ஏற்பாடு செய்து வரக்கூடிய அந்த இடத்தை அகற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த நடவடிக்கைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்திருக்கார். மேலும் தமிழக அரசு பொதுமக்களுடைய உரிமையும் அதே போன்று இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவதாக X வலைதளம் மூலமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக இது போன்று மறுக்கக்கூடிய நடவடிக்கையை தமிழக அரசு எடுப்பதாக X வலைதளம் மூலமாக தெரிவித்திருக்கார். மேலும் தற்போது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நிகழ்வு நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் LED திரை மூலமாகவும் நேரடி ஒளிபரப்பு மூலமாகவும் பார்வையிடுவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வரக்கூடிய நிலையில் காவல்துறை இங்கு காஞ்சிபுரத்தில் அனுமதி மறுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு தற்போது நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதையொட்டிதான் தற்போது X வலைதளத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சனம் செய்து தன்னுடைய பதிவை செய்திருக்கிறார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.